عليكم السلام سلام. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கும் நாங்கள் எங்களோட உயர்தரத்தோடு தொடர்பான எம்சிக்யூ டிஸ்கஷனை அமைச்சுக் கொள்வோம். இன்றைக்கு தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரம் கிடைச்சி, எனவே நான் இன்னைக்கு போட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஈவினிங் ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய ஃபைனல் செமினாருக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு தயார்படுத்துகின்ற வகையில் எம்சிக்யூ டிஸ்கஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நடக்கும். அதே நேரம் இந்த பேப்பர் மட்டுமல்ல, இந்த பேப்பரோடு சம்பந்தப்படாத எம்சிக்யூஸ் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். டவுட்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த டிஸ்கஷன் அதுதான். பேப்பர் குறிப்பிட்ட ஒரு பேப்பரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் அல்ல. இந்த பேப்பரோட சம்பந்தப்படாத பல விஷயங்கள் இருக்குது. இந்த பேப்பரோட சம்பந்தப்படாத பல டவுட்கள் இருக்கும். அந்த டவுட்டையும் இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணக்கூடிய இடமாக இது அமையணும் நான் எதிர்பார்க்கணும். இது ஆஹ், அதாவது எம்சிக்யூட சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கலந்துரையாடுவோம். எம்சிக்யூ வருகின்ற அமைப்புகள் எல்லாம் நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறதன் காரணமாக நான் அதை இங்கே டிஸ்கஸ் பண்ண வரல. எனவே நேரடியாக நான் பேப்பருக்கு போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் ஷெடியூல் பிஸினால இன்ஷால்லா டிரெக்டாக நான் பேப்பருக்கு போகிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமா இன்ஷால்லா கேட்டுக்கோங்க விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு நான் பாடத்துக்கு போகிறேன். ஹைர். ரைட், நான் விஷயத்துக்கு வருவோம். ஆஹ் கேட்டுக்கொள்ளலாம், தாராளமாக டவுட்னா கேட்டுக்கொள்ளலாம், ஆர்கியூ பண்ணலாம் தாராளமாக. சாலா வேண்டிய டவுட்டை கேளுங்க. இஸ்லாம் பாடத்தோடு தொடர்பான எம்சிக்யூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஹைர், நான் முதலாவது விஷயத்தை வாரேன். ஜாஹிலியா கால மக்களிடம் அல்லாஹ் பற்றிய விசுவாசத்தில் காணப்பட்ட தௌஹீதில் ஒரு அம்சம். ஜாஹிலியா காலத்தில் காணப்பட்ட தௌஹீதில் அம்சம் என்ன? உங்களோட சிலபஸ்ல 3 வகையான தௌஹீத் இருக்குதுன்னு. பிரியா. ருஹியா, அஸ்மா, சிஃபாத். இங்க ஜாஹிலியா காலத்து மக்கள்ல காணப்பட்ட தௌஹீதோட தொடர்பான பண்பு என்ன? ருபு ருபூபியா. அதுல டவுட் உத்தரம் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சிம்பிளான விஷயம் தான். இதுல உலூஹியம் அஸ்மா சிஃபாத்தும் ஓகே, சம்ஐயாத் வராதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சமயத்தோட தொடர்பான உங்களோட அந்த வேர்ட் வந்து உங்களோட கைட்ல இல்லாதனால தேவைப்படாது, அதனால யோசிக்க தேவையில்லை. ஹே, இஸ்ராஈலியாத் என்று சொல்றதும் உங்களுக்கு உங்களோட சிலபஸோட சம்பந்தப்படாது, ஐசி சிலபஸோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல். இஸ்ராஈலியாத்னு சொல்றது பனு இஸ்ரவேலர்கள் மத்தியில காணப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கதைகளுக்கு தானே. பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்துல, அதாவது நபிசுல்லாஸ் முன்பாந்த சமூகத்துல காணப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்கள், அதுதான் இஸ்ராஈலியாத்னு சொல்லுவாங்க. இஸ்ராஈலியாத் அது உங்களுக்கு உங்களோட சிலபஸோட சம்பந்தப்படாது, அதனால தேவைப்படாது. ரைட். அடுத்தது, மனிதனிடம் காணப்படும் கடவுள் நம்பிக்கையை மையமாக கொண்டு அவன் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றான். ஆனா இது இப்ப இந்த பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக எனக்கு நான் ஐடென்டிஃபை பண்ண இல்லை. ஆஹ் எனவே பார்த்துன்னு போவோம். இப்ப கடவுள் நம்பிக்கையோட சம்பந்தப்படுத்தி மனுஷன் எப்படி வகைப்படுத்தப்படுறான்? இப்ப நாத்திகன்றது தெரியும், சாலிஹ்னு சொல்லி ஒன்று பாத்தீங்களா? ஒன்றுக்கு இல்லைண்ணே. சாலிஹ்னு சொல்லி சொல்றது அஞ்சாவது விடையா? எது? அஞ்சாவது விடையா வரும். விட வந்து அஞ்சாவது தான் வரும். ஆத்திகன் நாத்திகன். நாத்திகன் சொல்றது கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கும், நாத்திகன் சொல்றது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு சொல்றது. எனவே தான் ஆன்சர். இதுல வேற உங்களுக்கு நான் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குற ஒன்றும் இல்லாதனால பெரிய டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நான் விரும்பல. நான் அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். ரைட். அறிஞர்கள் அல்லாஹ்வின் பண்புகளை வகைப்படுத்தும் விதம். இதுவும் சிம்பிள் கொஸ்டின் உண்டு. என்னது? நாலாவது. நாலாவது வாஜிபும் முஸ்தஹில். நாலாவது. வாஜிப்னு சொல்றது கட்டாயம் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் சொல்லுவோம். முஸ்தஹில்னு சொல்றது அல்லாஹ்வுக்கு இருக்கவே முடியாத பண்புகளை சொல்லுவோம். ரைட். ஃபர்லு சுன்னத் எல்லாத்துக்கும் தெரியும். முஸ்தஹப்னு சொன்ன என்ன? விரும்பத்தக்கது. விரும்பத்தக்கதுன்னு சரி. சொல்லுவோம். விரும்பத்தக்கது. சாஹிப்னு சொல்லி அப்படி ஒன்று இல்லை, தேவைப்படாது. சுன்னத் முஸ்தஹீல தெரியும் எல்லாத்துக்கும். முஸ்தஹீல் சொல்றது அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத பண்புகளை சொல்லுவோம் முஸ்தஹீல் சொல்லி. மக்ரூஹ்னு சொல்றது வெறுக்கத்தக்கதுன. மக்ரூஹ்னு சொல்றது வெறுக்கத்தக்கது. ஜாயிதுன்னு சொல்றது அனுமதிக்கத்தக்கது. ஜாயித் சொல்றது அனுமதிக்கத்தக்கது, பெர்மிட்டட். ரைட். யாரையோ வீடியோ ஒன்னா விரிக்குது. வீடியோ யார்டு பிரச்சனை அந்த இல்லை. ஷஸ்னாண்டு. ஷஸ்னா கொஞ்சம் வீடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது பாருங்க சொன்னால், பின்வருவனவற்றுள் பொருத்தமற்ற கூட்டினை தெரிவு செய்க. பொருத்தமற்ற கூட்டினை தெரிவு செய்க. பொருத்தமற்ற கூட்டு வார நேரம் என்ன என்று சொல்லி சொன்னால், இறைநேசர்களே வழிமார்கள் ஏற்படுவார்கள். சரியா பிள்ளையா? சரி. சரி. இல்ல. ஷிர்க் என்ற பதம் தௌஹீத் என்ற பதத்தின் நேர் எதிர்ப்பதமாகும். சரிதானே?
சரி. ஓ ரைட். நன்மை சரி தீமை அனைத்தும் அல்லாஹ் விதித்தவாறே நடைபெறுவதோடு மனிதனுக்கு செயல் சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. சரியா பிள்ளையா? சரி. அதுவும் சரியான கூற்று. சரியான கூற்று. மோதலாக்களின் உட்பிரிவுகளில் வாசலியா ஹுதைலியா என்பனவும் அடங்கும். சரி. அதுவும் சரி. அதுவும் சரி. மனிதன் உலகில் புரியும் காரியங்களுக்காக கூலி உலகிலே கிடைத்துவிடும், மறுமையில் வாய்ப்பெங்கும் இல்லை என்று பில இல்ல. பொருத்தமில்லை. இல்ல எனவே இல்ல பொருத்தமற்ற சார் கூற்று அதுதானே. ஐந்தாவது பொருத்தமற்ற கூற்று. ரைட். அடுத்து வாங்க. ஹவாரிஜிகளின் நம்பிக்கைகளில் ஒன்றான குறைந்தபட்சம் 40 பேர் இருக்கும் நிலையில் தவறிழைக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபடுவது கடமை என்பதை குறிக்கும் பதம் என்ன? அத்துசிரா அது சரி. ஹதுஷிரான்னு சொல்றது இந்த வேர்ட் தான். ஓகே ஹைர். மற்றபடி ஜினாயாத்துன்னு சொல்றது என்னம்மா? யார் சரி சொல்லுங்க. குற்றங்கள் குற்றம் ஜினாயாத்துன்னு சொல்லு குற்றம் குற்றவியல் சொல்லுவேன். ரைட். ஹுக்கும்னு சொல்றது சட்டம், எல்லாத்துக்கும் தெரியும். ஷிராத்ன்னு சொல்லி உங்களோட இதோட சம்பந்தப்பட்டது இல்லை, தேவைப்படாது. கஃபாரான்னு சொல்லி குற்ற குற்றப்பரிகாரம். பரிகாரம் குற்றப்பரிகாரம். ஓகே. பரிகாரம். தப்சீர் ஹதீஸ் ஃபிக்ஹ் துறை அறிஞர்களை குறிக்கும் சரியான தொகுதி என்ன? தப்சீருக்குன்னு சொல்லுவாங்க, முஃபஸ்ஸிரீன். முஃபஸ்ஸிர்னு சொல்லுவோம் என்ன? ஹதீஸ் துறைக்கு முஹத்திஸ்ன்னு சொல்லுவோம், முஹத்திஸ். ஃபகீஹ்னு சொல்லுவோம். ஃபிக்ஹ் துறை அது ஃபுகஹாக்கள். ஃபுகஹாக்கள். ஃபகீஹ் பன்மை தான் ஃபுகஹான்னு சொல்லுவோம். ஓகே. இதுல முஹத்திஸ் தெரியும், ஃபகீஹ் தெரியும், முஃபஸ்ஸிர் தெரியும். ஓகே. ஃபகீஹ், முஃபஸ்ஸிர், முஹத்திஸ். ஃபகீஹ், முஃப்தி. முஃப்தின்னு சொல்றது தெரியுமேனா? ஓ சார் முஃப்தின்னு சொல்றது நான் சொல்றோம் சட்டம் சொல்கின்றவர் சொல்லுவோம் என்ன? சட்டம் சொல்லுகின்றவர் சொல்லும், முஃப்திக்கு சொல்லுவோம். ஃபத்வா, ஃபத்வா சொல்லுகின்றவர் சொல்லுவோம், சட்டம். சார் சட்டத்தில் தேர்ந்தவரா? என்னது? அந்த சட்டம் இயற்றதுல இந்த தேர்ந்தவருக்கா முஃப்தின்னு சொல்லுவாங்க? ஓ, சட்டத்துல தேர்ந்தவர் தான், சட்டத்துறையில் முஜ்தஹித்னு சொல்லுவோமே. முஜ்தஹித் ஓ சார் சொல்லி கிட்டத்தட்ட சொல்லலாம். முஃப்தி, முஃப்தினா சட்ட தீர்ப்பு வழங்குகின்றவர். முஜாஹித் தெரியும் எல்லாத்துக்கும், ஸ்டூடெண்ட் இல்ல, போராட்ட வீரர் என்ன? தெரியாத வேர்ட்ஸ் தான் கேளுங்க. சரி. முஹத்திஸ், முஃபஸ்ஸிர், ஃபகீஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ். சரி. ஓகே சார் ஜாயிஸ் என்னது? என்னது? ஜாயிஸ் ஜாயிஸ் சொல்ல அனுமதிக்கத்தக்கதுன்னு சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யூனுஸ். கொஞ்சம் பார்க்குறேன் நான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்த்துட்டு போனதா நான் கிளாஸ் ஒன்றைக்கு முடிச்சிருப்பேன் தானே. ஓகே ஓகே ரைட். அடுத்து வாங்க. டவுட்ஸ் இதை கேட்டுன்னு போங்க. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், சில சில கேள்விகள் கொஞ்சம் சிம்பிள் ஆகிக்கிறதுனால கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணால் போகிறேன். இஜ்திஹாதின் வழியாக தோன்றிய மூலாதாரங்கள் சிம்பிள் என்ன? இது இஜ்மாக்கியாஸ். மக்கியாஸ் இஜ்மாக்கியாஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். மற்ற எல்லாம் ஹதீஸ் வராது, குர்ஆன் வராது, அல் குர்ஆன் வராது, அல் குர்ஆன் வராது. ஓகே ஹைர். யார் சுவர்க்கத்தின் இன்பங்களை சுவைக்க விரும்புகின்றாரோ அவர் சமூகத்தோடு சேர்ந்து இருக்கட்டும். யார்கிட்ட கூற்று? ஹதீஸ். ஹதீஸ் கூற்ற. ஹதீஸ் ஹதீஸ ஹதீஸ் ஹதீஸ் ஒரு ஹதீஸ். அடுத்தது, முஜ்தஹிதுகள் பெற்றிருக்க வேண்டிய தகமை அல்லாது. நான் போன செமினார்ஸ் எல்லாத்திலையும் ஞாபகப்படுத்திப்பேன் ஹதீஸ். நினைக்கிறேன். பன்மொழியில வந்து பன்மொழி திறனை பன்மொழி திறமை பெற்று. இதுல இருந்து எம்சிக்யூ தான் வரும். வாரண்டா எம்சிக்யூ வாரண்டா இப்படிதான் வரும், இந்த மாதிரி. அதான் நான் போன செமினார்ஸ் எல்லாத்திலும் ஞாபகப்படுத்தி விட்டேன். அது பொறுதான் இந்த பேப்பரும் கிடைச்சு எனக்கு. இண்டிவிஜுவல் தான் அப்லோட் பண்ணியிருந்தீங்க பேப்பரை. இதுதான் கேள்வி. வாரரசன் அமைப்பு பன்மொழி தேர்ச்சின்னு வரையாது. பன்மொழி தேர்ச்சின்னு சொல்றது பல மொழிகளை தேர்ச்சி. அப்ப அரபு மட்டுமல்ல, ஆங்கிலம், சிங்களம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் சேர்ந்து பன்மொழி வராது. ரைட். அடுத்தது, கலிஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தூண்டுதலால் ஹதீஸ் தொகுப்பு முயற்சியை ஆரம்பித்தவர்? இமாம் 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 சூரி. இமாம் ஸுஹ்ரி. இது ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ் வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா உங்களோட கேள்வி எடுக்கக்கூடிய ஆட்கள் கூடுதலாக இந்த கேள்வி, அதாவது ஹதீஸ் தொகுத்த இமாமும் ஹதீஸை தொகுத்த கலீஃபா, இது ரெண்டையும் மாறி 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 அடிக்கடி கேட்கறது. எனவே இந்த கேள்வி கொஞ்சம் சில கவனம் பார்த்துவோங்க. எல்லாம் இமாம் ஸுஹ்ரி. இதில் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இமாம் சுயூத்தி இதெல்லாம் வந்து தப்சீர் துறை அறிஞர்கள் சம்மந்தப்படாது. இன்னைக்கு அபூதாவுத் ஹதீஸ் துறை அறிஞர் தேவைப்படாது. அப்துல்லா இப்னு முபாரக் ஹதீஸ் துறை அறிஞர் தான் இன்னைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இதுவும் உங்களுக்கு என்ன என்றால் தேவைப்படாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அதனால இஷ்யூ ஒன்று இல்லை. ஒரு இஸ்னாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வரை சென்று முடிவடைவது என்ன? மர்ஃபூ. மர்ஃபூ. ரைட். அப்ப மௌகூஃப்னா என்ன சொல்லுப்பா? சஹாபாக்கு தாபீக்கள் வரை நாபி வரைக்கும் போகும். தாபி வரையா?
சஹாபா சஹாபி சஹாபி வரை வரை. அறிவிப்பாளர் தொடர் வந்து சஹாபி வரைக்கும் போய் முடிவடைது. சஹாபியோட முடியும் அதுதான் மௌகூஃப் சொல்லுவாங்க. சஹாபிட கூற்று மாதிரி சொல்லுவாரு நபிட கூற்ற. மக்தூன் என்ன? அது தாபியங்கள் காலம் வரை ரைட். தாபி அதாவது வரைக்கும் தாபிஇ நேரடியாக ஹதீஸ நபியிட்டேந்து அறிவிக்கிறது. சஹாபியை காணல. சஹாபி வரை போய் நிற்கிறது அறிவிப்பான வரிசை. நான் உங்களுக்கு பல தடவை ஒவ்வொரு செமினார்ஸ்லையும் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு எம்சிக்யூலையும் சொல்லியிருப்பேன். இந்த பகுதி உள்ளுக்கு கொஸ்டின் வராமைக்கு பேப்பர் வராது. சரியா? இந்த பகுதியில் கொஸ்டின் வராமல் பேப்பர் வராது. எனவே கொஞ்சம் நீங்க அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த ஹதீஸ் துறையை பிரிச்சிருக்கக்கூடிய அறிஞர்கள். ஆகாதான ஹதீஸில் பிரிச்சிருக்காங்க தானே, அதில் கட்டாயம் பாருங்க. இன்ஷால்லா இந்த அமைப்பு இது வாகம் இருக்கலாம், இது மாதிரி அமைப்புள்ள கொஸ்டின் 100% வரும். எனவே இன்ஷால்லா கவனமா பாருங்க. ரைட். மருத்துவம் தெரியுதா எல்லாத்துக்குமே? என்னது? ஆ, நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ். நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ். நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ். மக்பூல் என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். ரைட். அடுத்து வாங்க. பின்வருவனவற்றுள் தசவுப் பற்றி பிழையான கூற்று பாப்போமே. தசவுப் என்பது வெறும் அன்சாரி. புலவர கோட்பாடு அன்று. சரியா? சரி சார். சரி. ஆன்மீகத்தை வளர்க்க முயற்சிக்கின்றது. சரியா பிள்ளையா? சரி சரி சரி. சரி சார் இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பதற்காக போராடிய அமைப்பு. சரி சரி சரி. இஸ்லாமிய சிந்தனையை அல் குர்ஆன் சுன்னா வழியில் வழங்கிய இயக்கம். சரி 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 வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் கவனம் செலுத்தும் அமைப்பு. பிழை எனவே வணக்க வழிபாடு மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில, போராட்ட இதுல, வியாபாரத்துல, தொழில்துறை எல்லாத்திலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரைட். பரவுகளுக்கு மேலதிகமாக நிறைவேற்றப்படும் வணக்கங்கள் சுன்னத்துக்களாகும். பின் வருவனவற்றுள் சுன்னத்தான வணக்கங்களுள் அல்லாதது. சொல்லுங்க பாப்போம். எது? ஜனாசா மூணாவது. சலாத்து ஜனாசா ரைட். ஸலாத்துல் ஜனாஸா சுன்னத்தா? இல்ல ஃபர்லு கிஃபாயா. கட்டாயம் ஃபர்லு கிஃபாயா. பள்ளி இதெல்லாம் திலாவத், குர்ஆன் திலாவத் எல்லாம் சுன்னத்து. திக்ர் வந்து சுன்னத்து, சலாவாத் சுன்னத்து, இஸ்திக்ஃபாரும் சுன்னத்தான். தெரியாத வேர்ட்ஸ் மேல கேட்டுட்டு போங்க. ரைட். நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்கள் தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள் எனும் வசனத்தில் குறிப்பிடப்படும் உள்ளச்சம் என்பது மூணாவது. ஆ? இஹ்லாஸ். இஹ்லாஸா? தேவைப்படும். என்ன இது? தக்குவாவுடையவர்களாக இருக்கும் தக்குவான்னு வருது, தக்குவாவுடையவர்கள் இஹ்லாஸ்னு வருது. மூணாவது. மூணாவது. ரைட். ஆன்சர் வந்து மூணாவது வருமே. ஏண்டா இது வந்து குர்ஆன் வசனம் சொல்லும். ஹாஃபிஸ் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமால்தீன் அமானுல்லா ஹாஃபிஸா? ஓ சார் அல்ஹம்துலில்லாஹ். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஃபாத்திமா ஹதா. ஆ? ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் خاشعون ஹாஷிஊன். ஹாஷிஊன் குஷு. உள்ளச்சம் சொல்றது குஷு. சரியா? குஷுன்னு சொல்லுவோம். ஹுதுன்னு சொல்றது பணிவு சொல்லுவோம். பணிவு தான் பணிவு. ஹுதுன்னா பணிவு. சரிதானே? ரைட். ஹம்பிள்னஸ் சொல்லுவோம். வரான்னு சொல்றது எல்லாத்துக்கும் தெரியும், பேணுதல். பேணுதல். தக்குவான்னு சொல்றது எல்லாத்துக்கும் தெரியும், என்ன? இறையச்சம் சொல்லுவோம். இறையச்சம். இஹ்லாஸ்ன்றது மன தூய்மை. மனத்தூய்மை. தூய்மை. அப்ப எனக்கு ஆன்சர் வந்து ஹுஷு. ஹுஷு தான் எனக்கு உள்ளச்சம்னு சொல்லுவேன். ஹுது பணிவு. ரைட். அடுத்து வாங்க. தெரியாத வேர்ட்ஸ் தான் கேட்டுவோங்க. பிற உயிரினங்கள் பௌதீக வளங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உள்ளடங்கும் விடயம். என்னது? حقوق العباد ஹுக்குல்லா தெரியும். ஹுக்குல் ஜார்னு சொல்றது அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் ஹுக்குல் ஜார்னு சொல்லுவேன். ஹக்குல் ஜார்னு சொல்லுவோம். ஹுக்குல் ஜார் அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நேபர்ஸ். ஹுக்குல் வாலிதைன் சொல்றது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பெற்றோர்களுக்கு வேர்ட்ஸ் தேவைப்படுமே. ஹுக்குல் வாலிதைன் பிள்ளைகள் வேர்ட்ஸ் தேவைப்படும். என்னது? சார் பெற்றோருக்கு செய்ய பிறல் வேண்டிய. வாலிதைன். பிர்ருல் வாலிதைனும் ஹுக்குல் வாலிதைனும் ஒன்று தானே. அதாவது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். சரியா? ஹுக்குல் வாலிதைன். வேற யாருன்னு விளங்குது எனக்கு. தங்கம் கொஞ்சம் இந்த பேரும் விளங்குது எனக்கு. கொஞ்சம் கதை இது பண்ணுங்க. இந்த பேசுறது கேட்கறது கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணி பேசுங்க. ரைட். அடுத்து பாருங்க. ஹுக்குல் பிர்ருல் வாலிதைன் சொல்றது பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல். விளைஞ்சா? பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல் தான் பிர்ருல் வாலிதைன். ஹுக்குல் வாலிதைன் சொல்றது பெற்றோர்களுக்கு என்ன பணிவிடை செய்தல் பிர்ருல் வாலிதைன். இன்னைக்கு ஹுக்குல்னா பெற்றோர்களுடைய உரிமைகள் சொல்லுவேன். உரிமைகள், பெற்றோர்களுடைய உரிமைகளை வழங்குறது தான் ஹுக்குல் வாலிதைன். சரியா? ரைட். அப்ப ஹுக்குல் மால் ஒன்று இல்ல. சரியா? செல்வத்துக்குரிய ஹுக்கு ஒன்று இல்லையே, உரிமை உண்டு.
ரைட். ஹுக்குகுல் ஜார் தெரிஞ்சிருக்கணும். ஹுக்குகுல் வாலிதன் ஸ்பெஷலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹுக்குகுல் இபாத் எல்லாத்துக்கும் தெரியும் ஹுக்குல்லா. ரைட். தெரியாத வேர்ட்ஸ் ஒன்றும் இல்ல. இந்த கேளுங்க. தசவுப் வளர்ச்சிக்கு சார் பங்களிப்பு செய்த சூஃபி ஹுக்கூக்குல் மகான்களும் வாலிதன் உள்ளடங்காதவர். அப்துல் காதர் ஜிலானி. அப் ரஃபீக் பல்கி இப்னு தைமியா அஞ்சாவது நல்ல கதை இமாம் தான். இப்னு தைமியா. இப்னு தைமியா செமினா வந்த யாருமே இப்னு தைமியா பேசிருக்கீங்களே. தானே வரணும்? செமினா இப்னு வந்தாங்க தைமியா பேசினா வெக்க கேடு. தைமியாவா? இதுல தசவுப் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த சூஃபி மகான்கள் உள்ளடங்காதவரை கேட்டிக்குது. இத ஃபுதைல் இப்னு ஐயாத் அப்துல் வருமா காதர் வராதா? ஜிலானி. வரும் வரல. புதைல் இப்னு ஐயால் வருவாரு. அப்துல் காதர் வரும். ஜிலானி வராது. ஷக்கீக் அல் பல்கி அதுவும் வருதா? வரும். வரும் வரும் ஓ, வராது. அப்துல் காதிர் ஜீலானி? அவரும் வராது. வருவாரு. அது வரும் அபு சார் ஹாமித் அல் சரித்திரத்துல கசாலி? அவர் வரும் வருவாரு. வரும் இமாம் இப்னு தைமியா? வருவது. வராது தைமியா சார் வராது. வராதா இப்னு அவர் தைமியா? வர மாட்டாரு வரும் வராது சார். வராது இப்னு தைமியா வராதா? வராது சார் வராது. இப்னு தைமியா சட்டத்துறை அறிஞர். சரியா? சட்டத்துறை அறிஞர். எனவே பாருங்க சூஃபி அதான் சொல்றேன். என்னது நான் உங்களுக்கு செமினார்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி இருப்பேன். என்னடா இந்த உங்களுக்கு இந்த தசவுப் கலை அறிஞர்கள்ட்ட பெயர்கள் தேவைப்படும். இதுக்காக வேண்டி எம்சிக்கு இப்படி கேட்கலாம். பாட்டுக்கு வந்தாலும் இந்த ஆட்கள் பங்களிப்பு செஞ்சேன்னு சொல்லி கட்டாயம் எழுதணும். அதே நேரம் எம்சிக்கு இந்த அமைப்பில் எம்சிக்கு வரலாம் சொல்லியிருக்கிறேன். எனவே சில கட்டாயம் அதுக்கான பெயர்கள் பாடமாக்கும். இது இப்னு தைமியா வந்து இது பாருமே, அதாவது முஜ்தஹித் இந்த பில் மதுஹப், முஜ்தஹித் பில் மதுஹப் இது வருமே. சரி, அடுத்து வாங்க. நலீம் தனது பாடசாலையில் நெல் பெறும் நோக்கோடு 2 மரங்களை நட்டி பராமரித்து வளர்த்து வருகின்றான். இவன் செய்யும் இச்செயல் என்னது? இமாரத். இப்ப கொஸ்டின் இமாரத். ரைட். அப்ப தெரியாத வேர்ட்ஸ் இபாதத்துன்னு தெரியும், ஹிலாபத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும். விலாயத்துன்னு சொல்றது என்ன? விலாயத்துன்னு சொல்றது ஆட்சிக்கு சொல்லுவோம். அச். ஓ, சிக்காயத்து உங்களுக்கு தேவைப்படாது. நீர் புகட்டாதான் சிக்காயத்துன்னு தேவைப்படாது உங்களுக்கு. விலாயத்து ஆட்சிக்கு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த ஹிலாபத்துல மீனிங் தான் வரும் விலாயத். சார், 2 மொண்டா சார்? என்னது? அதான் ஹிலாபத்துல கிட்டத்தட்ட அதே பொருள் தான் வரும். விலாயத்த ஆட்சி. ஓகே சார். சார் சிகாயா தீகி தானே சார் யூனிட் சிக்காயத் வந்து இதுல தான் நீங்க ஜாஹிலியா கால இதோட சம்பந்தப்பட்ட ஜாஹிலிய கால இதோட தான் நீர் புகட்டுதல். அதானே அவர் சொல்றீங்க நிர்வாக அமைப்போட. ஓ சரி ஓ எஸ். ஓ சார் ஓ சார், அதே கீழே வர அந்த நல்ல விடயங்கள்ல வரும். வெரி குட். யாருடைய உள்ளத்தில் டேஷ் இருக்கிறதோ அவர் சுவனம் விளைய மாட்டார். சிம்பிள் என்ன வரும்? பெருமை 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 வரும். யார் உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ சுவனம் விளைய மாட்டார். ரைட். இதுல வேற ஒன்றும் ஆன்சர்ஸ் தெரியாத ஒன்றும் இல்லை. ஹனஃபி மதுகவின் சட்ட அறிஞர்கள் பைத்துல் மால் அமைப்பை வகைப்படுத்திய பிரிவுகளில் உள்ளடங்காதது. ரெண்டாவது கலை கலாச்சாரங்களுக்கான கலைச்சார கலாச்சாரத்துக்கெல்லாம் இந்த பைத்துல் மால்ல ஜெயலதே. ரைட். ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் தர்மங்களுக்கான பைத்துல் மால், வரிகளுக்கான பைத்துல் மால், வெற்றி பொருட்களுக்கான பைத்துல் மால், அனாமோதய பொருட்களுக்கான பைத்துல் மால். அனாமேதய சொல்லுவாங்க, அனாமோதயன்னு போட்டி. ஓகே, ஹைர். அடுத்து வாங்க. இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் வர்த்தகம் தொடர்பான சட்ட திட்டங்களை வகுத்துள்ளனர். அவற்றுள் முசாரா எனப்படுவது. முசாரா மீனிங் விவசாய பங்குடைமை. விவசாய பங்குடைமை. விவசாய பங்குடைமை என்ன? ரைட். கூட்டு வியாபாரத்துக்கு சொல்லுவோம் கூட்டு பங்குடைமை. முஷாரக்கா. முஷாரக்கா. அடகு வைத்தல் ரஹன் வாடகைக்கு பிறர் இஜாரா. இஜாரான்னு சொல்லுவோம். முற்பண கொடுப்பனவு சலம் ரைட். துருக்கி தொப்பியை நீதிமன்றில் அணிய அனுமதி கோரி போராட்டத்தை ஆரம்பித்தவர் யாரு? எம்சி அப்துல் காதர். ரெண்டாவது சட்டத்தரணி எம்சி அப்துல் காதர். சட்டத்தரணி எம்சி அப்துல் காதர். ரைட். ஓகே. நிறைய பேர் சித்திலே பண்ண ஆளுக்கு சொல்லுவாங்க. சித்திலே பே மட்டும் தானே தெரியும் நிறைய பேருக்கு. சரி. டிபி ஜாயா உங்களுக்கு அப்துல் கலாம் ஆசாத் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸ்ரீலங்கா வல்லவர், இந்தியாவை சேர்ந்தவர். மாப்பிள்ளை லேபை ஆலிம் இதெல்லாம் வந்து என்னத்துக்குன்னா அரபு தமிழுக்கு பங்களிப்பு செஞ்சாக்கல. அரபு தமிழுக்கு பங்களிப்பு செஞ்சாக்கள் தான் மாப்பிள்ளை லேபை ஆலிம் எல்லாம். சரி. அப்ப இந்த பகுதி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல் மகானின்னு சொல்லக்கூடிய புத்தகம் விடதான். சரி. அப்ப உங்களுக்கு இதுல தேவை எம்சி அப்துல் காதர. பின் வருவனவற்றை கவனத்தில் கொள்க. பாப்பமே இப்படி வந்தா என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறேன். கீழே கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் மாற்றணும். முதலாவது ரைட். இடத்து உறவை பேணுவதால் கிடைக்கும் நன்மைகள் கொண்ட விடை தொகுதி என்ன? வாழ்வு பரக்கத் ஏற்படும். சரியா பிள்ளையா?
சரி. சரி 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 சுவனம் போகும் பாக்கியம் கிடைக்கும். சரியா? ஓகே. சரி செயல்கள் அங்கீகரிக்கப்படும். சரியா? சரி சரி. இறைவனது தொடர்பு தளர்வடையும். சரியா? இல்ல இல்ல. இல்ல தளர்வடைய இல்ல தொடர்பு அதிகரிக்கும். அதிகரிக்கும் இறை நெருக்கமாயிடும். தந்தையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது. கிடைக்கும் இல்ல விட. இல்ல ஏ பி சி தான் சரி என்ன? இதுதான் ஆமாம் சார் மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது ரைட். அடுத்து வாங்க. பின்வருவனவற்றை கவனத்தில் கொள்க. பார்ப்போம். மேலுள்ளவற்றுள் அல்லாஹ் வெறுக்கும் 4 பிரிவுகள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பிரிவினர்கள் அடங்கிய சரியான வரைத்தொகுதி. அல்லாஹ் வெறுக்கு ஹதீஸ் சொன்னீங்க. அல்லாஹ் வெறுக்குகிறான். சில ஆட்கள் பார்த்து 4 பேரை வெறுக்கிறானா. ஒன்று என்ன? கர்வம் பிடித்த வியாபாரியா. இலை வரும். கர்வம் பிடித்த இல்ல சார், வேலை கர்வம் பிடித்த வேலை. இலையும் நேகார எச்சியாளன் வயற்சாரியும் பொறாமை கொண்ட மனிதன் வருவானா? இல்ல வரும். இல்ல வராது. வயோதிக விபச்சாரி வயோதிக அநியாயக்கார விபச்சாரி வரும். ஆட்சியாளன் அநியாயக்கார வயோதிக ஆட்சியாளர் வரும். ரைட். வட்டியை உண்டு மகிழ்வான் அது வரும். அது வரும். வரும் சார். வரல அது வரல அதுவும் வரும். ஆனா வராது. வராது. ஆன்சர் என்ன? ஏ வராது பி ஏஸ் டி நாலாவது இ வருமா? ஏபிடிஇ வரும். எத்தனாவது? நாலாவது. நாலாவது நாலாவது எஃப் வராது. எஃப் வராது. அப்ப ஏ பியும் சார் ஓ டியும் இயுமே என்னம்மா கேட்டீங்களா? யார் மேனுமான்? ஆன்சர் 4 கேட்டா அப்ப எஃப்ஐயும் சேர்த்து கொடுக்கலாம் தானேங்க? ஆன்சர் 4 கேட்டாவா? ஓ 4 வந்திருக்கு தானே சார் அப்ப ஓ உங்களுக்கு 4. விடையில. ஓ சரிதானே? அப்ப இல்லே. ஏ வரும், பி வரும், டி வரும், இ வரும். சரிதான் 4. வராது என்ன வராதுன்றீங்க? சார் ஏ வராது தானே சார்? ஏ சத்தியம் வராது. ஏ செய்யும் வராதுன்றீங்க. வியாபாரி வார வரும். ஏ வரும். நான் அதிகமாக சத்தியம் செய்கின்ற வியாபாரி நிக்குது. ஓகே சார். ஓகே. பின்வருவனவற்றை கவனத்தில் கொள்க. பார்ப்போம். மேலுள்ளவற்றுள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு தொடர்புடைய சரியான விடயங்களை மாத்திரம் கொண்ட தொகுதியினை தெரிவு செய்க. சரி. அனஃப் மதுபின் சாபர் வருமா? வராது. வரல அவர் ரிசாலா என்னும் நூலின் ஆசிரியர் வருமா? வரும். வரும். சரி வர ரைட். ஆலிமுல் குரைஷ் எனும் சிறப்பு பெயர் வரும் வரும் பஸ்ராவில் பிறந்தவர் இல்ல வராது. வராது. அப்ப எங்க பிறந்திருக்கிறாரு? எங்க எங்க பிறந்திருக்கிறாரு? காசாவில பிறந்தவர் காசால பிறந்திருக்கிறாரு. பலஸ்தீன் காசா. உசூல் ஃபிக்ஹ் கலையின் முன்னோடி. சரி சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி சார். ஏன்னா இப்படி மாறி கேட்கலாம். இப்படி இதே கேள்வியை திருப்பி மாறி கேட்கலாம். உசூல் ஃபிக்ஹ் கலையின் முன்னோடியாக கருதப்படும் இமாம்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இமாம் இந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான கேள்விகளை வரலாம். சரி. ரிசாலா என்னும் நூலின் ஆசிரியர் கேட்கலாம். சரிதான். அந்த அமைப்புல கேள்விகள் வரவும் மேலும். எனவே இந்த கேள்வி நீங்க ஒரு கேள்விதான். ஆனா இந்த கேள்வி இன்னும் பல கேள்விகள் எடுக்கப்படலாம். எனவே அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றேன், இந்த பேப்பர் கட்டாயம் வேணும். இந்த மாதிரி பேப்பர்கள் கையில வச்சுக்கொண்டு எழுதிக்கொண்டும் பார்க்கணும். மாடல் பேப்பர்ஸ் பார்க்கறதுக்குன்னு சொன்னால் இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணணுமே. சும்மா அதை பார்த்துக்கொண்டு போறது மட்டுமல்ல. ரைட். விஷயத்தை வாங்க. அடுத்தது கவனத்தில் கொள்க. திருப்பி வாங்க. மேற்குறிப்பிட்டவற்றுள் தொழுகையில் நாவினால் முடியக்கூடிய ஃபர்லுகளில் அடங்குபவை. துஆவுல் இஃப்திதா வருமா? வரல சூரா ஃபாத்திஹா வரும் வரும். சுப்ஹான் ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி வரல வரல ஆரம்ப தக்பீர் வரும் வரும். முதலாம் ஸலவாத் சலாம் கொடுத்தல் வரும் வரும் நாலாவது விட வரும். ஆன்சர் நாலாவது 4. VDE ஆன்சர். VDE. ரைட். அடுத்து வாங்க. பின்வரும் தொடர்களை கவனத்தில் கொள்க. ரைட். மேலுள்ள சொற்றொடர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறிக்கும் சொற்றொடர்களை மாத்திரம் தெரிவு செய்க. சரியா? உண்டு. காஃபத்துல் லின்னாஸ் வருமா? இல்ல வராது. வரும். காஃபத்துல் லின்னாஸ் என்ன மீனிங் தெரிஞ்சிருக்கோங்க. காஃபத்துல் லின்னாஸ் என்ன? முழு மனித சமூகத்துக்கும் உரிய தூதர். முழு மனித சமூகத்துக்கும் உரிய தூதர். காத்தமுன் நபியின் வருமா? வரும் நபிமார்களில்
இறுதி- இறுதியான 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 மஹப்பத்து ரசூல் வருமா? அதுவும் வரும். வராது சார். ம்? வரும். முஹப்பத்து ரசூல்ன்றது முஹம்மது வந்து ரசூல் வரும் சார். மஹப்பத்து ரசூல்ன்றது நபிசல்லாஸ் அவர்களை குறிப்பதற்கு சொல்லுகின்ற வார்த்தை அல்லையே, விளைஞ்சா அவளுக்கு இல்ல சார். அவர் இல்ல. மஹப்பத்து ரசூல் நபி அவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்லையே அது. நபிமார்களையும் மஹபத் அன்பு வேணும். அதே நேரம் மஹபத் ரசூல்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அவர்களை குறிக்கக்கூடிய சொற்றொடர் அல்லையே, சரியா? எனவே அந்த பொருத்தம் இல்லது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வார வாரா அப்படியா? கருத்து என்ன? ஓ சார் வரும். என்ன மீனிங் என்ன? அகிலத்தாரின் அருட்கொடை தானே? அகிலத்தாரின் ரைட், அஹ்லத்தாரின் அருட்கொடை. ரப்புல் ஆலமீன் வராது. 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 ரப்புல் ஆலமீன் சொல்லுது என்ன? அகிலங்களின் இறைவன், அகிலங்களின் இறைவன். எனவே ஆன்சர் வந்து ஏயும் பியும் டியும், சரியா? ஏபிடி அஞ்சாவது ஆன்சர். ஓ. ரைட். இப்போ நாங்க ரைட் 27 ஆகி வினாக்களுக்கு விடை தருக பாப்பமே என்னன்னு சொல்லி. ரைட். மேலுள்ள அட்டவணையில் மறுமை நாளின் பெயர்களை மாத்திரம் உள்ளடக்கிய விடை யாது? மறுமை நாடு பெயர்களை சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பதில் வருமா? ஒன்னாவது வரும். வராது. வரும். யௌமுல் ஏ ஹஸ்ர், வரும். யௌமுல் மிலாத், யௌமுல் வரும். ஹிசாப். ஏடி டி யௌமுல் மியாத். ஓ, யௌமுல் ஹஷிர் வரும். ஓ யௌமுல் தீன் சார். வரும். யௌமுல் மியாத் வரும். யௌமுல் ஹிசாப் வரும். யௌமுல் ஹிசாப். யௌமுல் எனவே என்ன வரும்? ADGI. ஏடிஜி ADFGI GI என்னது ஆன்சர்? ஒன்னாவது ஒன்னாவது. முதலாவது ரைட், ஓகே. ஓ. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை மாத்திரம் குறிக்கும் விடை மூணாவது பி வர சி சிஇ ஹெச். மூணாவது அப்பா. மூணாவது. மூணாவது. ரைட், பிசிஇஹெச். ஓகே, மூணாவது. சிம்பிளான கொஸ்டின் தானே, ஷூண்ட் இல்ல. அடுத்த பாருங்க. ஓ, XY நிரல் இணைக்க சொல்லி கவுல் சாபி எதுக்கு போகும்? எதுக்கு நினைக்கிறது? மதுஹபு மதுஹபு ஸஹாபா. சி வரும். இஸ்திஹ்சான் நல்லதென கருது ஏ. கியாஸ் மஸ்லஹா முர்சலா. இன்னொரு பேர் அது. ஓ, அல்ல இஸ்திஸ்லா இன்னொரு பேர் என்ன? எனவே ஆன்சர் மூணாவது. ADB ஞாபகம் என்ன செய்யணும்? பக்கத்துல Okay. எழுதிக்கோங்க, சரியா? Side ல அந்த போடணும். மெத்தட்ல நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இந்த மாதிரியே லேசா வரும் எதிர்பார்க்கலதே, சரியா? எனவே கஷ்டமா வந்தேன்னு சொன்னாலும் ஒன்றுக்குத்தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா இருந்தாலும் சில நேரம் ஆன்சரை கண்டுபிடிக்க கேள்விக்கும் பக்கத்துல நீங்க எழுதிக்கொண்டா. இதான் சொல்றேன், பக்கத்துல எழுதிக்கோங்க, சரிதானே? ஒன்று கவுல் சஹாபின்னு சொன்னால் இன்றைக்கு பக்கத்துல சீன்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க இந்த இடத்துல, சரிதானே? ரெண்டாவதுக்கு இஸ்திஹ்சான்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நல்லதென்ன கருதுன்னு சொல்லி ஏன்னு சொல்லி எழுதிக்கோங்க, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணாலும் சில நேரம் ஒன்றுக்கு தெரியாம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி. ரைட். சலாத் சலாத்தோட சம்பந்தப்பட்ட இன்னைக்கு சௌம் நோன்பு ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத் வைக்குது. ஈமான் கலாக்கத் தலாக் இருக்குது. ஹஜ் சஇ. சஹி வைக்குது. சஹிஹ். ரைட். ஜகாத் நிசாப். ஆன்சர் சிம்பிள் தான் என்ன? ஆம் சார். ரைட். அடுத்த வாங்க. ஆண்கள் வெள்ளியிலான மோதிரம். வெள்ளியிலான மோதிரம். வெளியான மோதிரம். பெண்கள் தங்கம்பட்டி. தங்கம்பட்டி. மஹரம் முஅப்பத் நிரந்தரமாக அனுமதிக்கப்படாது. படாது. முஅக்கத். கட்டியம் ரைட். அனுமதிக்கப்படாது. அப்ப ஆன்சர் என்ன? மூணாவது. CADB ஓகே. அடுத்து வாங்க. தலாக் மனமுறிவு. மனமுறிவு மனமுறிவா? மனமுறிவு. ஓகே, சரி. ஓ சார். இல்லை. ஹுலூன் என்ன? கலைதல் கலைதல். கலைதல். பஸ்ஹு விவாகம் விவாகம் செல்லுபடி. ரைட், செல்லுபடியாற்றுத. இல்ல. இதுதானே? லிஹார் ஓ சார். மனைவியை உடல் ரீதியாக தன் மனைவி உடல் உடல் ரீதியாக ரீதியாக தாய்க்கப்படுதல். ஈலாஉ தன் மனைவி தன் மனைவி உடலை கொள்வதிலே சத்தமிடி. சத்தியம் செய்தல்.
சத்தியம் செய்தல். எனவே இன்ஷா அல்லாஹ் ஆன்சர் ரெண்டாவது. ரெண்டு. ரெண்டாவது. ரைட், ரெண்டாவது என்ன? சரி. திரைசேரி இருப்பது செல்வத்தை நிறைத்து வைப்பதற்கல்ல, நன்மையான வேலைகளுக்கு செலவிட்டு காலியாக்குவதற்கே. செல்வ பங்கீடு தொடர்பான இக்கூற்றை கூறிய கலீஃபா. சிம்பிள் விஷயம் இல்ல? கலீஃபா அபு தாலிப். கலீஃபா அபு தாலிப். அபூ தாலிப். இது மாதிரி நிறைய கூற்றுகள் இருக்குது. அலி ரலியல்லாஹுடைய கூற்று இருக்குது, உமர் ரலியல்லாஹுடைய கூற்று இருக்குது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூற்று இருக்குது. கொஞ்சம் இன்ஷால்லா அந்த கூற்றுக்களை கட்டாயம் பார்த்துட்டு போங்க. இந்த எம்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான கூற்று சரியா? என்னால் நிறைவேற்ற முடியாத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரு கயக்கிறது? மைக்ரோஃபோன் ஓப்பன் பண்ணி இருக்காதீங்களே பாப்பா. சரி, கொஞ்சம் இந்த கூற்றுக்கள் இருக்குது, கொஞ்சம் கூற்றுக்களை கட்டாயம் பார்த்துட்டு போங்க. இது ஒரு சம்பந்தப்பட்ட இந்த பாருங்க, கைட் நான் எடுத்தே வச்சேன். நீங்க இந்த இருக்குது, எடுத்தே வச்சேன். எத்தனா பேஜ் இது? 50வது பேஜ்ல இருக்குதா? கஷ்டம் இல்லை சரியா? இந்த பாருங்க, இந்த இருக்கு இந்த கூற்றுக்கள். இதை வச்சு உங்களுக்கு எம்சிக்யூ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது சான்ஸ். யாரிடம் இருவருக்கு ஒரு உணவு ஹதீஸ் தானே, என்னால் நிறைவேற்ற முடியாமல் போன கடமைகளை நிறைவேற்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் செல்வந்தர்களுக்கும் அவர்களுக்கு தேவை மேலதிகமாக இருக்கக்கூடிய செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று சொன்ன கலீஃபான்னு சொல்லி கேட்கலாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கூற்றுக்களை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொண்டு போக வேண்டி வருமே. ரைட், அதே மாதிரி பாருங்க, இந்த அங்கே அடுத்தது இருக்குது, அல்லாஹ் ஏழைகளுக்கு பராமரிக்க போதுமான செல்வத்தை பணக்காரர்களின் செல்வத்திலே வைத்திருக்கின்றான். எனவே ஏழைகள் பட்டினியால் வாடவோ ஆடையின்றி கஷ்டப்படவோ இருந்தால் அது பணக்காரர்கள் தமது கடமைகளை புறக்கணிப்பதன் விளைவுதான். இது பாருங்க, இது யார்ட கூற்று? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. அப்ப இந்த கூற்றுக்கள் இந்த பாருங்க இன்னும் இருக்குது. இருக்குது, ஏழைகள், வசதியற்ற அனாதைகள், கடன்பட்டோர், திருமணம் செய்யலாம் என கருதுகின்ற வசதியற்றோர் என்னிடம் வந்து உதவித்தொகை பெற்றுக் கொள்ளலாம் என்று கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் இந்த கூற்று. அப்ப இந்த கூற்றுக்கள் வச்சு உங்களுக்கு எம்சிக்கு கேட்கலாம். அது பாருங்க, இதை வச்சு இதுக்கு முன்னால போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 மாசம் கேள்வி வந்திருக்குது. எது? இந்த அதாவது ஒரு திம்மி கிழவருடைய ஜிஸ்யா வரியை நீக்கி பைத்துல் மாலிருந்து உதவித்தொகை வழங்கிய கலீஃபான்னு சொல்லி போன வருஷம் முந்தின வருஷம் 2 மாசத்துக்கு கேள்வி வந்தீங்க சம்பந்தமாக கேள்வி. சதானே உமர் ரலியல்லாஹுடைய சமூக பணிக்கு ஒரு உதாரணம் கேட்டுருந்துச்சு. அப்ப ஆன்சரா ஸ்கீமை போட்டிக்கு இதுதான் போட்டேன். எனவே இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் கட்டாயம் பார்த்துருக்கோங்க. சதானே அதை எடுத்தே வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த பகுதியை கொஞ்சம் பாருங்க. 50வது பேஜ். ரைட், அடுத்த விஷயத்து வாங்க. இஸ்லாமிய வங்கியின் அடிப்படைகளில் ஒன்று அல்லாதது எது வரும்? முதலாவது. அப்ப இதுல 5யும் உண்மையிலே நான் பார்த்தேன் இந்த பேப்பரை. வட்டியோடு தொடர்புகள் செயற்பாடுகளை ஓரளவு தவிர்த்தல். இதுல இந்த ஓரளவுன்ற வேர்ட் மட்டும்தான் பிள்ளை, மத்த எல்லாம் சரியா? ஓரளவுன்ற வேர்ட் மட்டும் எல்லாம் சரி. அதுல அது மட்டும் தான் பிள்ளைக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே. அது இல்லைமா இல்ல. பொருளாதார அபிவிருத்தியோட சமூக அபிவிருத்தியையும் தொடர்படுத்தல், உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், மூலதனத்தை விருத்தி செய்தலும் உறுதிப்படுத்தலும், சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக தொழில்துறைகளை அறிமுகம் செய்தல். அப்ப இதெல்லாம் சரிதான். அப்ப இதுல ஓரளவுன்றது மட்டும்தான் பிள்ளைக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பர் 1 வராது. அதான் ஆன்சர். ரைட், இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் பிரதான பண்பாக அமையாதது ரைட், இமாரா வராது என்ன? ரைட், அப்ப இதுல சமூக நீதி கியாதான்னு சொல்றது என்னன்னு தெரியுதானே? எம்சிக்யூ கேட்கலாம். தலைமைத்துவம் சொல்லுவோம். முசாவான்னு சொல்றது என்ன? சமத்துவம். உஹுவான்னு சொல்றது சகோதரத்துவம். உஹுவா வந்து உங்களுக்கு கைட்ல அந்த வேர்ட் டேர்ம் அரபிக்ல இல்லாதனால பிஷ் இல்லை உங்களுக்கு, ஆனால் தெரிஞ்சு கொண்டாடலாம். அல் இமாரான்னு சொல்றது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இமாரான்னு சொல்றது இமாரத் பணின்னு சொல்லுமே, அதுதான். பூமியை பலப்படுத்துகின்ற பணி. ஓ ரைட், அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக நிர்மாணித்த பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் கூபா. ரைட், நம்ம வராதா? அப்ப வராதுன்னா தெளிவான ஆன்சர் தான் மஸ்ஜித் குபாவை. கூஃபாவல்ல குபா. ரைட், அதாவது ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகுதானே மஸ்ஜித் நபவி. ஹிஜ்ரத் போகின்ற வழியிலே இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 நாள் தங்கினாங்க குபால. அந்த நேரம் கட்டின மஸ்ஜித் தான் உலகத்துல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட முதலாம் மஸ்ஜித். ஓகே, ஹைர். மத்தொன்னு இல்லையே. மஸ்ஜித் கிப்லத் எங்க இருக்குன்னு தெரியுமா?
ம் மத் அது மதீனா தான் நிக்குதே. அதுவும் மதீனா தான் நிக்குது. ஓகே. ரைட். இலங்கை யூனானி மருத்துவத்தை அறிமுகம் செய்து வைத்த மருத்துவ மேதை. அன்சார் இப்னு துவை. அன்சார் இப்னு Answer துஃபைல் Ibn இல்லையா? சரியா? கருத்து வேற வித்தியாசமான கருத்து ஒன்று இல்லையே. இல்ல. 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 அப்ப அன்சார் இப்னு துஃபைல் உடையார் வந்து யார் அது சொல்லுங்க பாப்போம். இந்தியா சேர்ந்த ம், ம் யாரை குணப்படுத்த வந்த? பேர் இரண்டாம் பராக்கிரமம். இரண்டாம் பராக்கிரம ரெண்டாம் பராகம். 22வது ஆட்சி வயசுல பேச முடியாம போன நேரம் குணப்படுத்துவதற்கு இலங்கைக்கு வருகை தந்த வைத்தியம் என்று கேட்கவும் மேலும் மாறி விளைஞ்சா உனக்கு அன்சார் இப்னு துஃபைல் உடையார. ஓ ரைட். மற்றபடி ஹாரித் பின் பக்கா யாரு? இது யாரு இது? அப்ப இலங்கைக்கு தூது இலங்கைக்கு தூதுவராக வந்தவர். தூதுவரா தூதுவராக வந்தாரு. வந்து தூதுவரா வந்தார் அவரு. இல்ல சார், இஸ்லாமிய போதனைக்காக வந்து மார்க்க அங்கிருந்து போதனைக்காக அனுப்பப்பட்டவர். மார்க்க போதனைக்காக அப்பாசிய பிரச்சார கலிஃபா. பணிக்காக வந்தவர். இஸ்லாமிய பிரச்சார பணி மார்க்க போதனைக்காக போதிப்பதற்காக வந்தாரு. டாய் உண்டு பிரச்சாரகர். ரைட். தூதுவர் அல்ல. ரைட். மற்றபடி இப்னு சீனா உங்களுக்கு தேவைப்படாது. அது மருத்துவ மேதை தேவைப்படாது. மீரால பேமேஸ்தியார் ஷேக் மரிக்கார் எல்லாம் நாங்க பார்த்தோமே. யார் இதெல்லாம் டாக்டர்ஸா? ஓ ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்துல ஒல்லாந்தருடைய வைத்தியசாலை கடமையாற்றின முக்கியமான மருத்துவர்கள் தான் மீரா பெமிஸ்தியார், ஷேக் மரிக்கார், ஷேக் லெப்பை. ரைட். தனக்குரிய கூலியை பெற்றுக்கொள்ளல், நீதிமன்ற வழக்கொன்றுக்கு சமூகம் அளித்தல், அடகு வைக்கப்பட்ட பொருளொன்றை பெற்றுக்கொள்ளல் இவ்வாறான செயற்பாடுகளுக்காக இஸ்லாம் அனுமதித்துள்ள உடன்படிக்கை முறைகளில் ஒன்று எது? வக்காலா. வக்காலை. வக்காலா. சம்சாராண்டா என்ன அப்ப? தரகு தரகு தொழில். தொழில். சம்சாரம் தேட்டு தொழில் என்ன? சரகு தொழில். கருள் அலைய அலைய கடன்முறை. காலா சரி. இஜாரான்னு சொல்றது தெரியும் என்ன? இந்த அமைப்பிலும் கேள்வி வாடகை. அடிக்கடி சொல்றது தாராளமா சொல்றது வாடகை. வாடகை. ஒருவர் முச்சக்கர வண்டியில் பிரயாணம் மேற்கொண்டு முச்சக்கர சாரதிக்கு ஒரு தொகை பணத்தை கூலியாக கொடுத்தார். இந்த நடவடிக்கை குறிப்பது என்று கேட்கலாம். சரியா? எனவே வாடகை. அதுவும் இஜாரா தானே. ரகுன்னு சொல்றது கடன். அடகு. கடன். கடன் அடகு. 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 ரைட். போனி. ரைட். அடுத்தது தண்டனைகளை வழங்கும் போது மிஸ் ஆகிக்குது. இஸ்லாம் கருத்தி கொள்ளாத அம்சம் கொள்ளுகின்ற அம்சம் கொள்ளாத அம்சம். நிர்ணயிக்கப்படக்கூடிய தண்டனை குற்றம் நிகழாது தடுக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். சரியா பிள்ளையா? சரி தண்டனைகள் சட்ட ரீதியாக இருத்தல் வேண்டும். சரியாது? சரி தண்டனைகள் சமூக பாதுகாப்பை சமூக நிலைப்பாட்டை இலக்காக கொண்டிருத்தல். சரி சரி. அதுவும் குற்றவாளியின் அந்தஸ்து பாதிப்பதாக இருக்கக்கூடாது. அது வரையில இல்ல. ரைட். அப்ப ஆன்சர் வந்து இதானே. தண்டனை மிக பொருத்தமானதாக இருக்கணும். ஓகே. அப்ப இது ஆன்சர் வந்து 4. அடுத்து வாங்க. அளவை நிறுவையில் மோசடி செய்தலை குறிக்கும் அரபு சொல். தக்பீர். தத்பீப் அல்ல தத்ஃபீஃப். வயலுளில் முத்தஃபிஃபீன் என்றதே. முத்தஃபிஃபீன். நீங்க சொல்ற மாதிரி முத்தபிபீன் தான் உதவிக்குனாங்க. தத்பீப் தான். பருன்றது தெரியும் தானே எல்லாத்துக்கும். ஓ சார். பரு. ரஹண்டு சொல்றதும் அடகு. ரிபாண்டு சொல்றது அதுக்கும் தெரியும். ரிபாண்ட் என்ன? வட்டி. அப்ப தத்வீப் தெரியும். தத்வீப் சலாம் சொல்றதும் தெரியும். என்ன? முற்பணம். ஆன்சர் வந்து தத்வீப். அளவு நிறுவை மோசடிக்கு தத்வீப் சொல்லுவோம். ஓகே. 1000 கிராம் தங்கத்தை உடமையாக வைத்திருக்கும் ஒருவர் கொடுக்க வேண்டிய சக்காத்தின் அளவு யாது? 25 கிராம். 25 கிராம். 100க்கு 2.5. 1000 ஒரு சைபர் கூட்டுற நேரம் இங்க அழைக்கிற இது பாயிண்ட் இல்லா போகும். அப்ப 25 கிராம்ஸ். ரைட். அடுத்து வாங்க. தரிகாக்களை வழிநடத்தும் தலைவர்களை குறிப்பது. நாங்களும் ஷேக் தானே. முரீதுன்னு சொல்றது யாரு? ஷேக்குக்கு கீழே இருந்து பயிற்சி பெறுகின்றவர் தான் முரீதுன்னு சொல்லுவோம். சரி. தலைவர்களுக்கு கீழே நின்று பயிற்சி பெறுகின்றவர் முரீதுன்னு சொல்லுவோம். கலிஃபா எல்லாத்துக்கும் தெரியுமே. சாஃபியான்னு சொல்லி அப்படி ஒன்று சோபியா தான் சாஃபியான்னு போட்டி. சோபியான்னு சொல்றது அறிவு ஞானம் சொல்லுவோம். விஸ்டம். சரி. அறிவு ஞானம். சோபியா ஒரு கிரேக்க சொல்லுண்ட. இது தசவுப்போட சம்பந்தப்பட்ட
சொல். அந்த ஓகே. சூஃபி வந்த சொல் தானே இதெல்லாம் ஓ, எல்லாம் அல்ல. சாஃபியா. ஆ சாஃபியா, சோஃபியான்னு அந்த சொல்லி. ஷோஃப் ம். அதெல்லாம் தானே. சோஃபியான்ற சொல்லில் தான் தசோஃப் வந்ததாக ஒரு கூற்றொண்டிக்கு தானே ஒரு கூற்று. சோஃபியான்னு சொல்றது கிரேக்க சொல் உண்டு. அதுக்கு சொல்லுவோம் என்னென்றால் இது என்ன, விஸ்டம், அறிவு, ஞானம் சொல்லுவோமே. ரைட். தஸ்கியா எல்லாத்துக்கும் தெரியுமே. பரிசுத்தப்படுத்தல் என்ன, தூய்மைப்படுத்தல், பரிசுத்தப்படுத்தல். ஓ அப்ப இதுல ஆன்சர் வந்து ஷேக் என்ன, ஷேக். மற்ற ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியும். ஒருவரது மரணத்தின் பின் நன்மையை ஈட்டித் தரும் விடயங்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய விடயம் அல்லாதது. ரைட். என்னது? தனது அஞ்சாவது பிள்ளைகளின் பாவனைக்காக அஞ்சாவது விட்டு சார் செல்லும் தனது வீடு. பிள்ளை விட்டு தனது செல்லும் வீடு. பிள்ளைகளின் பாவனைக்காக விட்டு செல்லும் வீடு. பிள்ளைகளுடைய பாவனைக்காக விட்டு செல்லும் விட்டு செல்லும் வீடு. அது வந்து வீடு. விட்டு போடுறத சதக்கா ஜாரியவல் அது. பிறருக்கு போய்த்த கழிவரும் நன்னடத்தையுள்ள பிள்ளை. அவர் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயலும் பெற்றோருக்கு போய் சேரும். தான் கட்டிய பள்ளிவாசல், அதுல தொழுகின்ற மற்ற அமல்கள் செய்கின்ற நேரம் அவருக்கு போய் சேரும். பிறர் ஓதுவதற்கென வக்ஃபு விட்டு செல்லக்கூடிய குர்ஆன் ஓதுகின்ற நேரம் அவருக்கு நன்மை போய் சேரும். இது வராது. பிள்ளைகளுடைய பாவனைக்காக விட்டு செல்கின்ற வீடு வராது. நேரடியான சட்ட ஆதாரங்கள் கிடைக்காத போது காதி சுய அனுமானத்தின் மூலம் வழங்கும் தீர்ப்பு என்னது? تعسير ம் தாசி- தாஜிர தாஜிர். இதுல ஹுதூதுன்னு சொல்றது என்ன? ஹுதூதுண்டா தண்டனை. என்ன தண்டனை? தண்டனை என்ன தண்டனை? தண்டனை. சும்மா தண்டனை குற்றத்துக்கான தெரியல. தண்டனை குற்றம் தண்டனை. குற்றத்துக்கான தண்டனையும் இல்ல. குர்ஆனும் சுன்னாவும் வரையறை செய்த தண்டனைகள். விரைஞ்சா உங்களுக்கு குர்ஆனும் அனுமதித்த சுன்னாவும் அல் குர்ஆனும் சுன்னாவும் அனுமதித்த இல்ல அல் குர்ஆனும் சுன்னாவும் தண்டனைகள் இதுக்கு இன்னா எதுக்கு இதுன்னு சொல்லி குர்ஆனும் சுன்னாவும் தண்டனைகள் வரையறை செய்த தண்டனைகள் இருக்குது. அதான் இது களவெடுத்தா கையை வெட்டுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சா களடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து தான் ஹுதூதுன்னு சொல்லுவோம். கிசாஸ்ன்னு சொல்றது தெரியுதான் என்ன? ஓ சார் பங்கா. ஓ, கிசாஸ் இல்ல கிசாஸ் அந்த கதைகளா பழிக்கு பழி. கிசஸ்ன்னு போட்டிக்கு கிசஸ்ன்னு சொல்லி சொல்றது கதைக்கு சொல்லுவோம். இது மிஸ் ஆகி போட்டி இதோ அற ஒண்ணு மிஸ் ஆகிக்குது எழுதின ஆளுக்கு. கிசாஸ் தானது. கிசாஸ்ன்னு சொல்றது என்ன, இந்த இது அதாவது பழிக்கு பழி, பழிக்கு பழின்னு சொல்லுமே. நஷ்ட ஆ? நஷ்ட ஈடு பெறல். இல்ல கிசாஸ். கிசாஸ்ன்னு சொல்றது பழிக்கு பழி, பழிக்கு பழி எடுக்கக்கூடிய குற்றங்கள். உதாரணமாக கொலை செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு கொலை வாங்கணும், காயப்படுத்தின சொன்னா அதுக்கு பதிலாக காயப்படுத்துன்றது தான் கிசாஸ், பழிக்கு பழின்னு சொல்லுவோம். ரைட். கிசஸ்ன்னு சொல்றது வேற, அது சம்பந்தம் இல்ல. கிசஸ்ன்னு சொல்ற கதைக்கு சொல்லுவோம். ரைட். ஜினாயாத்துன்னு சொல்றது குற்றம் என்ன, குற்றம் தெரியுமே. குற்றம். தஹசீருக்கு நேரடி அர்த்தம் என்ன? தாசீரா? தாசீர்னு சொல்றது நேரடி அர்த்தம் என்று சொல்லி சொன்னால் இந்த அதாவது சாதாரண குற்றங்கள் சொல்லுவோம். சாதாரண குற்றங்கள் ஆ அப்படின்னால் குற்றம் வரையறை செய்யப்பட்டாலும் தண்டனைகள் வரையறுக்கப்படாத குற்றங்கள். குற்றம் தெரியும் ஆனா தண்டனை சொல்லப்படல, அதுக்குதான் தாசீர்னு சொல்லுவோம். ஆ தண்டனைகள் ஓகே வரையறுக்கப்படாத குற்றங்களை. கத்தல்னு சொல்றது கொலை தண்டனை சொல்லுவோம். கொலை, அதுதான் கத்தல். அது சம்பந்தம் இல்லை, உங்களுக்கு தேவைப்படாது. கொலை, இந்த ஜிஹாத், போராட்டம், கைகலப்பு, சண்டை இதெல்லாம் வராது உங்களுக்கு. அந்த அந்த கொஸ்டின்ஸ் ஒன்றும் வராத. அந்த அந்த வேர்ட் வராது. பதில் யுத்தம் பிராணிச்சு, உது போராட்டம் பிராணிச்சு, யுத்தம், சண்டை, கைகலப்பு ஒன்றும் வராது. விவாகரத்தின் போது கணவன் மனைவிக்கு வழங்க வேண்டுமென ஷரீஆ போதிக்கும் கொடுப்பனவு என்ன? மத்தாவு. متاع மாத்தாட்டம் வருமே. இது நஃபக்கான்னு சொல்றது அப்ப என்ன? உணவு பொதுச்செலவு. செலவு. உணவு செலவு. பொதுவாக சொல்கின்ற உணவு செலவினது சொல்லுவோம். கிஸ்வான்னு சொல்றது என்ன? கிஸ்வா ஆடை செலவு ஆடை செலவு. ஆடை செலவு என்று சொல்லுவோம். ரைட். செகண்ட் சொல்றது வீடு. வீடு, வீடு வீடு வீடு. செலவு. வீட்டு வசிப்பிட செலவு சொல்லுவோமே. அப்ப வீட்டு செலவு மட்டுமல்ல, கிஸ்வான்னு சொல்லு, இந்த சக்கண்ட் சொல்றது குர்ஆன் பாவிக்குது. சக்கண்ட் சொல்லி யூஸ் பண்ணுது. உங்களோட இந்த கைட் அந்த வேர்ட் வருது. சக்கண்ட் சொல்லி பாவிக்குதுன்னு சொன்னால் அமைதி அளிக்கக்கூடிய இடம் சொல்லி யூஸ் பண்ணுது. குர்ஆன் வந்து சக்கண்ட் சொல்லி யூஸ் பண்றது எதுக்குன்னு சொன்னா அமைதி அளிக்கக்கூடிய இடம். வீட்டை அமைதி அளிக்கக்கூடிய இடமாக உங்களுக்கு ஆக்கணும். சக்கனும் டக்கும்னு சொல்லி குர்ஆன் யூஸ் பண்ணுது. சக்கன் அந்த கூட அந்த வேர்ட் ஈக்குது, டேர்ம் ஈக்குது கைட்ல. சக்கண்டா அமைதி அளிக்கக்கூடிய இடம். சதக்கா சொல்ல தெரியும் எல்லாத்துக்கும். அப்ப இன்னைக்கு ஆன்சர் வந்து மத்தா தான் ஆன்சரை. மத்தாவு. ஓ, ரைட். அடுத்த கூறுறாங்க, ஃபிக்ஹ் துறையில் ஈடுபடும் அறிஞர்கள் ஹதீஸ் துறையிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சரியா? சரி. இமாம் சரி. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா, சரி இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா ஹதீஸ் துறைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தனர்.
சரி சரி சரியாக சரி இருப்பது மரம் குற்றம் ரெண்டு பெறவில்லை. பேரும் வந்து சட்டத்துறை அறிஞர்கள், ஹதீஸ் துறையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அஞ்சாவது பேருமா இருக்கு? அஞ்சாவது ஆன்சர் வரும். அஞ்சாவது அஞ்சாவது ஆன்சர் வரும். ஓ சரி. ஹஜ்ஜுக்காக மட்டும் நியத் வைத்தல் அல் இஃப்ராத் ஆகும். சரி சரியா அப்படியா? சரி சரி சரியா? சரி சரி சொல்லிக்கிறேன். இஃப்ராத் தமத்தோ அல்கிரான் கிரான் அத்தவக்குல் இஃப்ராத் சொல்றது இந்த அமைப்பு. சரியான கூட்டு பிழையான கூட்டுக்கு தான் எடுக்கலாம் கேள்வி. இந்த அமைப்புல தான். ரைட். துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஆகிய தினங்களில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். இல்ல பிள்ளை புலசு விளை இந்த நாட்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த 3 நாளும் யோமுத்தஷ் ஐயா ஐயாம் யௌமுத் தஷ்ரீக். தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக். ஐயம். ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக் ரைட். ஓகே. அடுத்து வாங்க. ஒருவர் தனது சொத்திலிருந்து எவ்வளவு வசியத் செய்யலாம்? என்னது? எவ்வளவு பிள்ளை வசியத் செய்யலாம்? இல்ல இல்ல பிற ஒரு குறிப்பிட்ட பங்கு ஆக மூணில் கூடியது மூன்றில் ஒன்று செய்யணுன்ற கடமை இல்ல. ஆக கூடியது மூன்றில் ஒன்று செய்யலாம். ரைட். மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்களுக்கு தலாக்கின் நித்தா காலம் 3 மாதங்கள் ஆகும். சரி சரியான கூற்று. சரி. சரியான கூற்று. ரைட். இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு ஒல்லாந்தர்களால் அழைத்து வரப்பட்ட முஸ்லிம்களே மலாய் முஸ்லிம்கள் எனப்பட்டனர். சரி சரி சரி. சரி கீர்த்தி ஸ்ரீ ராசசிங்கனின் காலப்பிரிவில் மீன்பிடித்தல் மற்றும் தவளம் வியாபார முறைக்குமான திணைக்களமாக மடிகைப்பத்த காணப்பட்டது. சரி சரி சரி. முதலாம் சரி, இரண்டாம் சரி என்ன? அப்ப முதலாம் ஓ நம்பர். சரி ரைட். இலங்கையில் மனிதர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பிருந்தே வாழ்ந்துள்ளார்கள். என்ன? சரி சரி சரி. சரி வேடர்களை தவிர்த்து இலங்கையில் இன்று வாழும் சகல இன மக்களும் இங்கு வந்து குடியேறி ஓர் ஆவர். சரியா? சரி. சரி. சரி விஜயனும் அவனோட தோழர்கள் சரி நாங்க சொல்றோம் ஒரு குரூப்பை, ஆரியன்ஸில் இன்னொரு குரூப்பை சொல்றோம், அரேபியன்ஸில் இன்னொரு குரூப்பை சொல்றோம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர வருகைக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் இன்னொரு குரூப் வந்து, கிறிஸ்டியன்ஸ் இன்னொரு குரூப் வந்துச்சு. எனவே எல்லாம் வந்து வந்தேறி குடிகள் தான். நாடு சொந்தம் சொல்லி யாரும் கொண்டாட முடியாது. இப்ப கேளுங்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆன்சர் பண்ணுவோம். சரி சார் இந்த அகிலாக்கியத்துக்கு கூற்றுகள் அனாமத்திய தானே பொருட்கள் சார்? என்ன? என்னது? அனாமத்திய பொருட்கள் என்ன? அனாமதே சார் அகிலாக்கியத்துல் முனாக்கஹத் என்ன? இப்ப ஒன்றுண்டா கேளுங்க. அனாமதேய இந்த வருமானங்கள்னு சொல்லி சொல்றது என்ன? இதோட முடியுதா? சொல்லுங்களே யார் சரி? அனாமதேன்னு சொல்லி சொல்றது அத்தியாவசிய பொருட்கள என்ன? அத்தியாவசிய பொருட்கள சார்? இல்ல அத்தியாவசிய பொருட்கள் அல்ல. அனாதையா? இல்ல அனாதையும் அல்ல. நீங்க சொன்ன கைவிடப்பட்ட இந்த சொத்துக்களுக்கு தானே, கைவிடப்பட்ட இதுகளுக்கு அதான் சொல்லுவோம் அனாமதேன்னு சொல்லி. பேரணமா அடுத்த 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? கர்லுக்கும் கர்ல் ஹசனுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு? கர்லுக்கும் கர்ல் ஹசனுக்கும் கர்ல் ஹசன் சொல்லி சொல்ற ரெண்டும் கடன் தான். கர்ல தான் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க கர்துன் ஹசன். ஏன்னா இஸ்லாத்துல வந்து கர்துன் ஹசன் என்று சொல்லி சொல்ற கர்லுக்கு என்ன ரீசன் சொன்னா, பட் இந்த கடந்த நோக்கம் வந்து லாபம் பெறுற நோக்கம் இல்லை தானே. இஸ்லாத்துல கடன் கொடுக்கறது லாபம் பெறுகின்ற நோக்கம் இல்லை. எனவே தான் அந்த கர்லுக்கு தான் இஸ்லாத்துல கர்துன் ஹசன் பாய்ப்பாங்க. அவ்வளவுதான், வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. வேற நம்ம இடையில கேள்வி ஒன்று கேட்டீங்க, எனக்கு நான் அந்த கெப்புளுக்கு மிஸ் ஆயிடுது. என்னமோ கேள்வி ஒன்று கேட்டமா ஞாபகம். சார் அந்த அஹ்லாக்கியத்துல் முஆமலாத் என்று சொல்றது இந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய ஒழுக்க மாண்புகளை தான் சொல்லுவோம். அப்ப பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களின் போது பின்பற்ற வேண்டிய ஒழுக்க மாண்புகள் தான் அஹ்லாக்கியத்துல் முஆமலாத்னு சொல்லுவோம். வேற என்ன கேள்வி? முனாக்கஹத் என்ன? முனாக்கஹாத்னு சொல்றது திருமண சட்டங்களை சொல்லுவோம். திருமண சட்டங்கள். அகிலாக்கியத்துல் முனாக்கஹத் என்ன? அஹ்லாக்கியத்துல் முனாக்கஹாத்தா சொல்றீங்க? முனாக்கஹாத்னு சொல்றது திருமணத்தோடு தொடர்பான ஒழுக்க மாண்புகள். திருமண நடவடிக்கைகளின் போது பேண வேண்டிய ஒழுக்க மாண்புகளுக்கு தானே. உதாரணமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு, பேண வேண்டிய விஷயங்களுக்கு தானே. அதுக்கு தான் சொல்லுவோம் நாங்க. வேற என்னது? நஃபக்கான்னு சொல்றது கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய தாபரிப்பு செலவு. அதாவது கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவு செலவுன்னு சொல்லுவோமே, அதான் நஃபக்கான்னு சொல்லுவோம்.
உணவு செலவு. வேற கொஷின்ஸ்? சார் அந்த 46 தொடக்கம் 50 கேள்வி தான் சார். இப்ப அந்த கூற்றுக்கள்ல வந்துட்டு சரியான சரியான 46க்கும் 48க்கும் வந்தா அது நம்ம எப்படி சார் விட? ஆ எப்படி? இப்ப சார் அந்த கேள்வியில வந்துட்டு இப்ப 46 தொடக்கம் 50 கேள்வி இருக்குதானே? ஓ அந்த கூற்றுக்கள் வந்து சார் இப்ப அந்த முதலாவது விட 2க்கு வருமா சார்? முதலாவது விட 2க்கு வர இயலுமா இயலதான்னு சொல்லி நான் செமினார்ஸ்ல சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இது வர இயலும், வரலாம். உங்களுக்கு 100% ஷுவர் சரி இருந்துச்சுன்னா போட வேண்டியதுதான். நான் சொல்லியிருக்கிறேன் செமினார்ல அழகா தெளிவாக விளங்கப்படுத்தின சில விஷயங்கள். நீங்க செமினார் கலந்து கொண்டே தானேண்ணா? இல்ல சார், நான் இங்க ஜாமீன் நிலைமையில இருக்கிறேன். இன்னும் இது ஜாமீன் ஒன்று அல்மேனா ஸ்டார்ட் இன்ஷால்லா ஆகல. நான் ஜாமீன் அல்மேக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி வருவேனா. நான் இந்த டேட் கேட்டு நான் இன்ஷால்லா கொடுக்கல, கொஞ்சம் சொல்லுங்க சார்ட்ட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லி இன்ஷால்லா 1ஆம் தேதி 2ஆம் தேதி. சரி, வேற அது வரைக்கும் டைம் இல்லை, இன்ஷால்லா இல்லை சார். சார் ஆக்கியபைட். சொன்னவங்க தான். ஆ இன்ஷால்லா சார் சொன்னவங்க தான். நான் இன்னும் ஷுவர் ஒன்றும் சார் பண்ணல சார் சொன்னாரு, சொன்னாங்க. சார் சொன்னாரு டேட் கேட்டிக்கிறேன், எனக்கு கொடுக்கல, டேட் கொடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே ஆக்கியபைட். சனி ஞாயிறும் வீக் டேஸும் ஆக்கியபைட் தான். ஆஃப்டர் ஸ்கூல் த்ரூ போகிற செமினாருக்கு தான். அப்போ இன்றைக்கு ஃப்ரைடே எனக்கு கிளாஸ் ஒன்று இருக்குது டியூட்டர்ல, அதனால தான் செமினார் ஒன்று போடல. இன்ஷால்லா 1ஆம் தேதி 2ஆம் தேதி வருவேன் ஜாமீன் அல்மே இன்ஷால்லா வந்து பேசுவோம். ஓ சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. சார், ஓ சொல்லுங்க சொல்லுங்க. வயோதிபான ஆ பெண் வந்து இதா அவசியமா? என்னம்மா? வயோதிபமான ஒரு பெண் வந்து இதா இருக்கிறது அவசியமா? கட்டாயம் இதான்னு சொல்றது அல்லாட கட்டளை தானே, அல்லாட கட்டளை. இப்ப பெண் கருவுற்றிருப்பதனை அறிந்து கொள்ளுதல் ஒரு ரீசன் தான். அது வந்து குர்ஆனோ சுன்னாவோ சொல்லுகின்ற ரீசன் அல்ல. சரியா? அல்லாட கட்டளைன்னு சொல்றதுதான் ரீசன். குர்ஆன் தெளிவாவே சொல்லுது அது. வல் ஆயிஷத்து ஒன்று சொல்லி குர்ஆன் வசனம் பாவித்து வல் ஆயிஷா, ஆயிஷான்னு சொல்றது மாதவிடாய் நம்பிக்கை இழந்த வயது பெண்கள் தான் ஆயிஷத்துன்னு தெளிவாக சொல்லுது. சலாஸ்து குரு 3 சாரி இந்த சலாஸ்து அஷ்ஹுர்ல 3 மாதம் இருக்கும்னு சொல்லி தெளிவாக வருது. அவங்களுக்கு மாதவிடாய் இல்லாதனால தான் 3 மாதம். சரி ரைட். வேற கொஷின்ஸ்? வேண்டிய கொஸ்டின் கேளுங்க, சிலபஸோட சம்பந்தப்பட்டி முசாபகத்தில் வாங்க கேட்டுறாங்க. சார் ஓ என்ன கேளுங்க கேளுங்க. ம் பிருள் வாலிதேன் என்ன? பிருள் வாலிதேன்னு சொல்றது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் சொல்லுவோமே, நன்மை செய்தல், அதுதான் பிருள் வாலிதேன்னு சொல்லுவோம். வேற கொஸ்டின் சொல்லுங்க இல்லையா? எம்சிக்கு ஒன்றும் இல்லை போல என்ன? சார் முலாரபா என்ன சார்? முலாரபான்னா? என்னது முலாரபாவா? ஆமாம். முலாரபான்னு சொல்றது ஒருவருடைய மூலதனம் இன்னொருவருடைய முயற்சி, வருகின்ற லாபத்தை ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் வருகின்ற லாபத்தை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய முறை. ஒருவர் மூலதனம் போடுவார் கேபிட்டலை, இன்னொருத்தர் உழைப்பில் ஈடுபடுவார். அவர் உழைப்பில் ஈடுபட்டவர் பெறுகின்ற லாபத்தை ஏற்கனவே திட்டமிட்டிப்பாங்க. உங்களுக்கு 50 எனக்கு 50, அல்லது உங்களுக்கு 60 எனக்கு 40, இப்படி ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் லாபத்தை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய முறை தான் முலாரபான்னு சொல்லுவோம். ரைட். சார், வேறு குருதி சுற்றோட்டம் பற்றி கண்டுபிடித்த விஞ்ஞானி இருக்கா சிலபஸ்ல? இல்லம்மா, அது ஐசிமா இப்னு ஃபிர்னாஸ். இப்னு ஃபிர்னாஸ் அல்ல, இந்த என்னப்பா இப்னு இப்- இப்னு நஃபீஸா இப்னு ருஷ்டா? நஃபீஸ். ஓ இப்னு நஃபீஸ். உங்களுக்கு தேவைப்படாதுமா கொஞ்சம் இருங்க. சொல்லுங்கம்மா, கொஸ்டின்டா கேளுங்க. ஹலோ மனசலாம். நான் போடல, இன்னைக்கு டைம் கிடைக்கல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டு. இன்ஷால்லா மண்டே போடுவோமே. ஓகே ஓகே ஜிசாக்கல்லா. நான் இந்த வீடியோஸ் அனுப்பிட்ட கொஞ்சம் பாருங்க. நாளா நாள் இன்ஷால்லா சனிச்சு உலகம் இருக்கனே. ஓகே வாருங்க. சரி சரி ஓகே ஓகே. ரைட் சொல்லுங்க. அப்ப வேற கொஸ்டின் ஒன்றும் இல்லை அப்படியா? அல்குர்ஆன் அல் குர்ஆன் அல்குர்ஆன் வசனங்களது சிறப்பு பற்றி புனைந்துரைத்தவர் யார்? அல் குர்ஆன் வசனங்களை பத்தியா? வசனங்களது சிறப்புகளது பற்றி போலி ஹதீஸை உருவாக்கியவர். அல் குர்ஆன் வசனங்கள் பொதுவாக அல் குர்ஆன் வசனம் அல்ல, பொதுவாக அந்த அமல்களின் சிறப்புகள் பற்றி புனைந்துரைத்தவன் தான் நம்மளோட சிலபஸ்ல வருது. அல் குர்ஆன் சிறப்பு மட்டுமல்ல, அமல்களின் சிறப்புகள். குலாம் கலீல் வருது. குலாம் கலீல். ஹைர். நான் நினைக்கிறேன் வேற சார் உங்களுக்கு வருதில்ல போல ஆன்சர். சார், நோன்பை முறிக்காத செயல் எல்லாம் வருமா? நோன்பை முறிக்காத செயலா? இப்படிதான் இப்ப ஓ, இதுலயும் வந்துச்சு, தொழுகையோட சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள். சட்டங்கள் வந்து எப்படின்னா உங்களோட சிலபஸ்ல இருக்குது சில விஷயங்கள். அதாவது இப்ப உதாரணமா நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள்,
நோன்பை முறிக்காத விஷயங்கள், நோன்பு போய் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், இப்படியா சில சில விஷயங்கள் வருது. தொழுகையில பரலுகள் சுன்னத் பரலோட சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நார்மலாக அவங்களோட சிலபஸ்ல இருக்குது, படிக்கணும். ஆனால் உங்களோட கைட்ல இல்லை தானே. கைட்ல இல்லாத விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேள்வியாக வராது, யோசிக்க வேணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன், அது வேற விஷயம். ஆனா வராது, சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். ஹைர் இன்ஷா அல்லாஹ் நான் அப்புறம் நினைக்கிறேன். இஸ்மா என்ன? சார் ஓ சொல்லுங்க. சார் இந்த கிதாபு ஷமாயில் என்ற நூல் ஆசிரியர் யாரு? திருமிதி. திருமிதி. இமாம் திருமிதி. ஹைர் ஓகே கொஞ்சம் சார். நீங்க என்ன செய்யுங்கண்டா, கேள்விகள் மாடல் பேப்பர்ஸ்ல இருந்து கேள்விகளை எழுதி அதுல வர டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. கட 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 கடன்னு வரணும் கேள்விகளுக்கு. சரிதானே? இன்ஷா அல்லாஹ் அடுத்த எம்சிக்யூ நேரத்துக்கு கட்டாயமா கேள்வி கேளுங்க, நிறைய கேள்விகளை கேளுங்க. எம்சிக்யூ டிஸ்கஷன் முடிந்த பிறகு கேள்விகளை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ ஒரு ஜனாதா வீட்டுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் போக வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக போனேன் இன்னைக்கு. ஸ்பீடாக போனால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். பிரயோசனம் மாரி தானேண்ணா ஷோண்டிலேயே வேலை. அல்ஹம்துலில்லாஹ் சார், நல்லா சார். சரி ஹைர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் கற்றுக் கொடுமா இன்ஷா அல்லாஹ். வார டவுட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் கேட்போம். சரியா? ஹைர் அப்போ சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சார் அப்ப இன்ஷால்லா நான் சார் கிட்ட அறிவிக்கவா சார் நாளைக்கு? அப்ப விளங்கல. நீங்க ஜெயின் சார் அறிவிக்கவா சார் 1 2 ஓ நான் வரலான்ட்டு? 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாரம் சார் அறிவிச்சிருக்கோம். நான் இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் ஆ சந்திச்சு கொள்வோம். ஆ சரி சரி சார். ஹைர் ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்து. வலைக்கும் சலாம்.